அனிதா Pushpavanamkuppusamy Viha யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய பெரியவர்கள் எத்தனையோ நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் தவிர்க்க வேண்டியவைகள் அப்படின்னு ஒரு பட்டியலே கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று, நம் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் வெளியே கிளம்பிய பின்னாடி செய்யக்கூடாத தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடு ஊழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம பெரியவங்க எத்தனையோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்றைக்கு நினைவில் வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா, சிலர் நினைவில் வச்சுருக்காங்க, அதை பின்பற்றிக்கிட்டு வர்றாங்க. சிலருக்கு அந்த விஷயம் என்னன்னே தெரியாமல் இருக்குது. காரணம், இன்றைக்கு பெரியவங்களோட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கல. நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. சிலர் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நல்ல முறையாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சிலர் பார்த்திங்கன்னா, இது ஒரு பழைய பஞ்சாங்கம், எப்போ பாரு தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி, இதை பண்ணாத, அதை பண்ணாத, அங்கே உட்காராத, இங்கே உட்காராதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் காதிலே வாங்கிக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்களை மதிக்காமல், அவர்களுடைய பேச்சுக்கும் மதிப்பு கொடுக்காமல் தன் மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிய பின்னாடி தவிர்க்க வேண்டிய செய்யக்கூடாத முக்கியமான 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று, வீடு பெருக்கி மொழுகுதல் கூடாது. இன்னொன்று, தலைக்கு குளிக்கக்கூடாது. உடனே அதை செய்யக்கூடாது. எத்தனை நேரம் இது போன்ற செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது, குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், 1 மணி நேரமாவது நாம் வீடு பெருக்கி மொழுகக்கூடாது, தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கக்கூடாது. இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம், நாங்களும் ஆஃபீஸுக்கு போகிறவங்க தாங்க, இவங்க கொஞ்சம் முன்னாடி போகிறாங்க, நாங்கள் கொஞ்சம் பின்னாடி போக வேண்டியது இருக்குது, அந்த மாதிரி வேலை, அந்த நேரத்தில் வேலை எங்களுக்கு, நாங்கள் இவங்களெல்லாம் அனுப்பின பின்னாடி சீக்கிரம் வீடு பெருக்கி மொழுகிட்டு தலைக்கு குளிச்சுக்கிட்டு கிளம்பலான்னு நினச்சா நீங்கள் இப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் பணிபுரியக்கூடியவர்களாக இருந்தால், ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா ஆஃபீஸுக்கு போகிறவங்களாக இருந்தால், கொஞ்சம் முன்னாடியே எழுந்து வீடு பெருக்கி மொழுகிக்கிட்டு தலைக்கு நீராடி விட்டு இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் டிஃபனை கட்டிட்டு நீங்களும் கிளம்பி போய்க்கலாம். நம் வீட்டு உறுப்பினர்கள் போன உடனேயே இந்த மாதிரி வீடு பெருக்கி மொழுகிறது, தலைக்கு குளிக்கிறது கூடாது. இது எதுக்காக செய்கிறோம், எந்த நேரத்தில் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது இறந்து விட்டார்களே ஆனால் அவர்களை வீட்டிலிருந்து எடுத்த உடனேயே தீட்டு கழிக்கணும்னு என்ன பண்ணுவோம், வீடு பெருக்கி மொழுகணும் அப்படின்னு அவசரமாக இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு செய்வாங்க. வீட்டெல்லாம் பெருகி மொழுகிட்டு மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, அப்புறம் தலைக்கு எல்லாருமே போய் மொழுகிட்டு வரணும்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் செய்யக்கூடிய செயல்களை இப்போது தினசரி வாழ்க்கையில் நம் பிள்ளைகள் அல்லது கணவர் இல்லை வேறு குடும்ப உறுப்பினர்கள் வெளியில் போன உடனேயே செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம பெரியவங்க ஒரு நல்ல விஷயமாக சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் அது நிறைய பேருக்கு, இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு, இப்போது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியல. அதனால் இந்த ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிம்மா, நாங்கள் எப்போ தான் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றா முன்னாடி எழுந்து அவர்கள் கிளம்புவதற்கு முன்பாக இதையெல்லாம் செஞ்சுக்கோங்க. இல்லைங்க, நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கோம், வீட்டில் இருப்போம் இன்றைக்கி அப்படின்னு நினச்சோம், அவசரமாக ஒரு வேலை வந்துருச்சுங்க, என்ன பண்ணுறது, நாங்களும் குளிக்கிறதுக்கு முன்னாடி வீடு பெருக்கி மொழுகணும், குளித்த பின்னாடி மறுபடியும் வேர்க்கும், அதனால் நாங்களும் சீக்கிரத்தில் செஞ்சுட்டு கிளம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கூடவே கூடாது. அப்படி ஒரு தருணம் ஏற்பட்டால், தினமுமே அப்படி ஏற்பட போகிறது கிடையாது, அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் வீடு பெருக்கி மொழுகிறத தவிர்த்துருங்களேன். தலைக்கு குளிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கொஞ்சம் சிரமமான ஒரு சந்தர்ப்பம் தான். அதனால தான் நம்ம பெரியவங்கெல்லாம் காலையில் எழுந்த உடனேயே இந்த மாதிரி வேலைங்களெல்லாம் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதில் இன்னொரு கேள்வி எழலாம் உங்களுக்கு. நாங்கள் இவங்க போன பின்னாடி திடீர்னு பீரியட்ஸ் ஆகிட்டோங்க, 1 மணி நேரத்துக்குள்ளே ஆகிட்டோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, அதற்கு பிறகு நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கிட்டு வரலாம். இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு கேட்க தோணும். அதனால தான் நானே கேள்வியாக கேட்டுக்கிட்டு நானே பதில் சொல்லிடுறேன். இதை தாண்டியும் நீங்கள் சிந்திச்சு நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலேயே கேள்வி கேட்குறவங்க தான் புத்திசாலிகள்.
சரி, இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் பற்றி சொல்கிறேன். நம்முடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இது வரைக்கும் யாராவது டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிறவங்க ஆப் ஸ்டோர் போங்க, மற்ற ஃபோன் வச்சுருக்கிறவங்க ப்ளே ஸ்டோருக்கு போங்க. அங்கே போயிட்டு இந்த தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் அப்படின்ற ஸ்பெல்லிங்கை பார்த்து டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உங்களுக்கு தெரியும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியும் புரியலைன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை தொட்டு விடுங்க, நீங்கள் ஆப்கே போயிடுவீங்க, அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். இந்த இரண்டிலுமே மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு என்னுடைய பெயர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னா கடை ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்க கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் என்கின்ற ஒரு கடை வச்சுருக்கோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப்க்கான அட்ரஸ் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா, இல்லை விஹா சென்னை ராஜா அண்ணாமலைபுரம்னு போட்டிங்கனாலே எங்களுடைய கடைக்கு அழகாக கொண்டு வந்து சேர்த்து விடும். இன்னொன்று, எங்களுடைய விஹா ஷாப்க்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய கடை தாங்க, அவங்களுடைய பொருள்கள் தான் வாங்கி எங்கள் கடையில் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, கமெண்ட்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி தலைப்பில் நான் பேசணும், எந்த மாதிரி தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை டெக்ஸ்ட் பண்ணுங்க, அதை பார்த்து உங்களுக்கு பதிவுகளாக தர்றேன். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.